இந்த மாதிரி நீடில் எடுத்துக்கோங்க. ஏற்கனவே சொல்லியிருப்பேங்க 0.6. இந்த காது வந்து இந்த ஊசியோட சமமாவே இருக்கும். தனியா இப்படி கொஞ்சம் வெளியில நீட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்காது. இதுக்கு இது சமமாவே இருக்கும் இந்த நீடில். அதுல இதே கலர் நூலை கோர்த்துக்குங்க. இந்த ப்ளூ கலர் நூலை கோர்த்துட்டு முடி போட வேண்டாம். நீங்க கோர்த்தீங்க பாத்தீங்களா, இந்த லைன் மேல ஒரு லைன் எடுத்தீங்கன்னா அதே லைன்ல நீங்க தைச்சத ரெண்டு எடுக்கிறீங்க. இப்போ நாம இந்த ஊசி உள்ள கொண்டு போய் இப்படி கொண்டு வர்றீங்க. கொண்டு வந்துட்டு கொஞ்சம் தூரத்துல ஊசி விட்டுட்டு இந்த நூல்ல முடி போடல இல்லைங்க, இந்த முடி போடாமயே நீங்க என்ன பண்றீங்க, நல்லா அதை ஸ்ட்ராங்கா நீங்க இப்படி முடி போடுறீங்க. ரெண்டு இறுக்கி வச்சு இப்படி முடி போடுறீங்க. இப்படி முடி போட்டீங்கன்னா அந்த நம்ம போட்ட டிசைனு அவராது நல்லாவே முடி போட்டுங்க. ஒரு 3 தடவை போட்டுக்குங்க. 3 தடவை போட்டுட்டு இப்போ எடுத்துட்டீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங் ஆயிடும். இதுக்கு மேலே நம்ம ஆரி வேற பண்ண போறோம். ஓகேங்களா? ஆரி பீடு வச்சு இப்படி கோர்த்துக்குங்க. இது அசிங்கமா தெரியாது, நாங்க பீடு வைக்க போறோம். ஓகேங்களா? இப்படியே நீங்க வந்து இந்த செக்குடு டிசைன் முதல் லைன் ஃபுல்லா போட்டுருங்க. 2வது லைன் மறுக்க நான் சொல்றேன். 2வது லைன் பாருங்க, இது பக்கத்துல கோர்த்தமா, இப்போ ஒரு லைன் விட்டுறணும். இந்த லைன் விட்டுறணும். முதல் லைன் விட்டுட்டு 2வது லைனும் இதோட பக்கத்துல அதாவது முதல்ல இப்படி தைக்கிறோம். 2வது அந்த இந்த பக்கம் இந்த பக்கம் ஒன்று விட்டுட்டு நடுவுல இருக்கிற 2 பார்ட்டை தைக்கிறோம். இங்க பாருங்க, இப்படி தைச்சிட்டு வரணும். 3வது லைன் பாத்தீங்கன்னா அந்த தைச்ச லைனை விட்டுட்டு இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து இப்படி தைச்சிட்டு வரணும். இப்படி தைக்க உங்களுக்கு வந்தீங்கன்னா ஹனிகோம் மாதிரி இப்படி நல்லா நீட்டா இந்த பிராக்கெட் கிடைக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி கேப் கிடைக்கும். ஃபுல்லா ஃபினிஷிங் பண்ணிட்டு பாருங்க எவ்வளவு அழகா இருக்குதுன்னு. நீங்க கரெக்டா அந்த ஊசியை விட்டு அந்த முடி போறதுலதான் இருக்குது. பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்குதுன்னு நினைச்சுக்காதீங்கம்மா. இந்த டிசைன் கொஞ்சம் வேலை செய்ய வைக்கிது. நல்லாவே கொஞ்சம் வேலை இழுக்குது. 2 பேர் இருந்தாங்கன்னா கொஞ்சம் அவங்க ஒரு பக்கம் நீங்க ஒரு பக்கம் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நான் முடி போட்டேன். இதைய கொஞ்சம் ஒண்டை கட் பண்ணிடலாம்.